வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஜுவல் மேக்கிங்க்கான கிளாஸ் 4 வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காட்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சோக்கர் செட் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கீர் ஒயர் எடுத்துக்கலாம். அடுத்தது காட்டன் பீட்ஸ். நான் வந்து ப்ளூ கலர் காட்டன் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி காயின்ஸ் எடுத்துக்கிறேன். இது லாக் பீட்ஸ். அப்புறம் டோரி கனெக்ட் பண்ணுறதுக்காக காட்டன் டோரி நான் ப்ளூ கலர்லேயே எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி செஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு சோக்கர் செட் அப்படிங்கிறங்காட்டி நெக் அளவுக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படும். செயின் அளவுக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணுவோம். நெக் அளவுக்கும் போது கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிக்கலாம். கீர் ஒயரை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கோர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மாடல் தான். நம்ம எவ்வளோ என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடையில கோர்க்கறதுக்கு நம்மள்ட்ட என்ன மெட்டீரியல்ஸ் வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு காட்டன் பீட், அப்புறம் ஒரு காயின், அப்புறம் ஒரு காட்டன் பீட் காயின் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கோர்த்துக்கிறேன். நம்ம கோர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டோரியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு நெக் அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டோரியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காட்டன் பீட்ஸ் வந்து கலர் கலராக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், கோர்த்து முடிச்சாச்சு. இது கோர்க்கும்போது நம்மளுக்கு கேப்பு, அதாவது ஃபைனலாக முடியும் போது நம்மளுக்கு கேப் அவ்வளோக்கா தெரியாது. இப்போ டோரி எடுத்துக்கலாம். இப்போ டோரி எடுத்துட்டு இந்த ரெண்டு எண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சோக்கர் செட் வந்து ரெடி ஆயிரும். எப்போவுமே அந்த எண்ட் கனெக்ட் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி லாக் பீட்குள்ளே விட்டுட்டு அந்த டோரியோட ஒரு ஹோல்குள்ளே விட்டுட்டு திரும்ப அதை நம்ம அந்த பீட்குள்ளேயே லாக் பீட்குள்ளேயே விடணும். கீர் ஒயரை விட்டுட்டு அந்த நம்ம ரிட்டன் விட்டு அந்த கீர் ஒயரை பிடிச்சி இழுக்கும்போது அந்த லாக் பீட் வந்து அந்த எண்டுக்கு போய் டைட் ஆகிக்கும். ஸோ நம்ம கேப் தெரியாத அளவுக்கு அந்த எண்டுக்கு இழுத்து விட்டுடலாம். இப்போ இழுத்து விட்டுட்டு நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணி லைட்டாக உடையாத அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எண்டு வந்து கிடச்சிரும். ஒரு எண்டு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இது ஒவ்வொரு பீட் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடஞ்சாலும் நம்ம அடுத்தது மாற்றிக்கலாம். பட் மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு எண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஃபைனல் பண்ணும்போது இதனோட கேப் வந்து நமக்கு தெரியாது. இப்போ அடுத்த எண்டு நான் ஃபைனல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாக் பீட்குள்ளே விட்டுட்டு டோரியோட ஒரு ஹோல்குள்ளே விட்டுடலாம். திரும்ப அந்த ஒயரையே ரிட்டன் லாக் பீட்குள்ளே விட்டணும். விட்டுட்டு அந்த ரிட்டன் விட்ட ஒயரை நம்ம இழுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கிற எல்லா ஒயரும் நம்மளுக்கு அப்படியே மேலே வந்துடும். ஸோ ஃபுல்லாக ஒரு ஃபினிஷான எண்டு வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இது ப்ராக்டிஸ் வீடியோ அப்படிங்கிறங்காட்டி தான் நான் உங்களுக்கு இவ்வளோ பொறுமையாக காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த ஒரு ரெண்டையும் நம்ம இப்படி பிடிச்சி இழுத்து விட்டுறலாம். அவ்வளோதான். எப்பவும் போல் அந்த லாக் பீட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா
நமக்கு இன்னொரு எண்டும் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு மாடல் தான். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், காட்டன் பீட் யூஸ் பண்ணி நிறையா செயின்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் கோர்த்துருப்பாங்க, இதனோட மெக்கானிசம் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த எண்டெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது வந்து மறைச்சிக்கும். நம்ம அந்தளவுக்கு ஃபைனல் வரைக்கும் இழுத்து நல்லா டைட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு அழகான ஒரு சோக்கர் செட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இயர்ரிங் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி ஹூக் யூஸ் பண்ணி தான் பார்த்துருப்போம். இது வந்து ஸ்டெட் மாடலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்டெட் மாடலில் நம்ம பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு தனியாக மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போது நான் வந்து கீழ் போர்ஷனுக்காக இந்த பீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணி இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம மேல் போர்ஷனோட கனெக்ட் பண்ணுவோம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். கீழ் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஹெட் பின் யூஸ் பண்ணியிருக்கிறங்காட்டி அது ரிமூவ் ஆகி வராது. அடுத்தது மேல் போர்ஷனையும் கீழ் போர்ஷனையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ப்ளையர் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஒரு இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே மாதிரியே நாம் இன்னொரு இயரிங்கும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஜுவல்ஸ் வந்து மேக் பண்ணுறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ கலர்ஸ் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ஆகட்டும், அதை பொறுத்து நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக்காக தெரியும். மார்க்கெட்லேயும் நல்லா செல் ஆகும். ஸோ இந்த இயர்ரிங்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேல் போர்ஷன் வந்து தனியாக மார்க்கெட்லேயும் நமக்கு அவைலபிளாக கிடைக்கிது. ஸோ அதை பற்றி வீடியோலாம் இன்னும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். ஒரு பியூட்டிஃபுல்லான இயர்ரிங்கும் சோக்கர் செட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்மள்கிட்ட இதுக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 1 minute 2 minutes தான் ஆகும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி மேக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம 4 கிளாஸ் பார்த்துருக்கோம். இந்த 4 கிளாஸ்லேயுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்படி செயின்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மற்ற வீடியோஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான கிட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும், நான் எங்கே வாங்குகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.